ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்ஸ் எனிஃபைக்கு உங்களை அழைக்கிறேன். நேத்திக்கு மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா, மும்பை இந்தியன்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் வாங்கடே ஸ்டேடியமில் மேட்ச் விளையாடினாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்களோட முதல் 2 மேட்ச்சை தோத்துட்டு அந்த மேட்ச்க்குள்ளே வந்தாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் முதல் மேட்ச்சை தோத்தாங்க. அப்புறம் 2வது மேட்ச்சை வின் பண்ணாங்க. அவங்களும் அந்த மேட்ச்க்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸோடு வந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம்னா, நேத்திக்கு ரொம்பவே ஒரு ஒன் சைடடான ஒரு மேட்சாக இருந்தது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து டாஸை தோத்துட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸால் பெருசாக எந்த பார்ட்னர்ஷிப்புமே போட முடியல. விக்கெட்ஸ் விட்டுட்டே இருந்தாங்க. வெறும் அங்கிரிஷ் ரகுவன்சி தான் ஒரு 26 ரன் அடித்தார். அப்புறம் அவரும் அவுட் ஆகிட்டார். கடைசியில் ரமன்தீப் சிங் ஒரு 22 ரன் அடித்தார். அப்புறம் அவரும் அவுட் ஆகிட்டார். ஒரு மாதிரி ஒரு கம்ப்ளீட் கொலாப்ஸ் நடந்தது கேகேஆரோட பேட்டிங்கில். மீன்வேல் மும்பை இந்தியன்ஸோட பவுலர்ஸ் பார்த்தோன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து சூப்பராக போட்டார் நியூ பாலில். வந்தோடனே வந்து அவர் ஒரு விக்கெட் எடுத்தார். அப்புறம் தீபக் சஹார் அவர் ஒரு விக்கெட் எடுத்தார். அப்புறம் அந்த ஒரு புது டெபியூட்டண்ட்டை நேற்றுக்கு கொண்டு வந்தாங்க மும்பை இந்தியன்ஸு டீமுக்குள்ளே. அஸ்வினி குமார்னு ஒரு டெபியூட்டண்ட்டு வந்தோடனே ஆன் டெபியூ 4 விக்கெட் எடுத்தார். இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்ஸ் ஆன் ஐபிஎல் டெபியூவாக இருக்குது. சரியான ஒரு பவுலிங் அஸ்வினி குமார். இன்ஃபேக்ட் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் நேற்றுக்கு. சூப்பர் பவுலிங்கு. அண்ட் ஓவராலாகவே பார்த்தோன்னா எல்லா மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸுமே சூப்பராக போட்டு எல்லா மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸுமே ஒரு விக்கெட் எடுத்தாங்க. யாருமே விக்கெட்லெஸ்ஸாக போகல, எல்லாருமே விக்கெட் எடுத்தாங்க. அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து 116க்குள்ள ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அது ரொம்பவே ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா வாங்கடேயில் வந்து ஹை ஸ்கோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் வந்து 116க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க நேற்று கேகேஆர். அண்ட் திரும்ப பார்த்தோன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஈஸியாகவே சேஸ் பண்ணிட்டாங்க. ரியான் ரிக்கில்டன் 62 ரன் அடித்தார். அப்புறம் கடைசியில் வந்து சூரியகுமார் யாதவ் 300 ஸ்ட்ரைக் ரேட்டில் 27 ஆஃப் 9 பால்ஸ் அடித்தார். அண்ட் ஈஸியாக முடிச்சிட்டாங்க. 12.5 ஓவர்லேயே வந்து சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க 117 ரன்ஸை. ஸோ இந்த விக்ட்ரி மூலமாக மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்ட்ரியை வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க இந்த சீசனோடது. அண்ட் ரொம்பவே ஒரு பெரிய மார்ஜினில் ஜெயித்த காரணத்தினால மும்பை இந்தியன்ஸோட நெட் ரன் ரேட்டுமே பூஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் மும்பை இந்தியன்ஸுக்கு. அண்ட் ஹோமில் ஃபர்ஸ்ட் வின் எடுத்திருக்காங்க. ஸோ உண்மையாகவே மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா என்றைக்குமே ஹோம் அட்வான்டேஜில் ஹோமில் வின் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம். மீண்டும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.